पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय। सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्तिवक्त्रापि पञ्चास्यमान्याम् विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथात्यपद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं कुतोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। श्रीचन्द्रशेखरगुरोः कृपापात्रं तपोनिधिं ब्रह्मभूतमहं वन्दे श्रीजयेन्द्रसरस्वतीं। चन्द्रमौलीश्वरध्याननिष्ठं तेजस्विनं गुरुं नौमि शान्त्यादिसंयुक्तं विजयेन्द्रसरस्वतीं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तो पुनः पुनः। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। चतुर्दशसु विद्यासु रमते या सरस्वती सा देवी कृपया मह्यं जिह्वासिद्धिं करोतु मे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने। कलाभ्यां चूडालङ्कृतशशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे। शिवाभ्यामस्तोकत्रिभुवनशिवाभ्यां हृदि पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम्। अज्ञानान्तर्गहनपतितान् आत्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखा तापपापच्यमानान्
त्वाबौडं वटविटपिनो मूलतो निष्पतन्ति शम्भोर्मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा பகவத்பாதாளுடைய சரித்திரத்தினுடைய ஒரு திவலையை நம்ம பார்த்துட்டு வரோம். முக்கியமாக பகவத்பாதாளுடைய சரித்திரம் அப்படிங்கிற ஒரு வியாஜமாக பகவத்பாதால் அனுகிரகம் பண்ணினதான ஸ்தோத்திரங்களை முக்கியமாக பார்க்குறோம். பிரகரணங்கள், ஸ்தோத்திரங்கள், இதுதான் முக்கியம் நம்மளுக்கு. அந்த பிரகரண ஸ்தோத்திரங்களும் பகவத் ஸ்துதிகளையும் பகவத்பாதால் எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுண்டு அந்த ஸ்தோத்திரத்தை நம்மளும் பாராயணம் பண்ணி, பிரகரண கிரந்தங்களை நம்ம பாராயணம் பண்ணி, மனன நிதித்தியாசனம் பண்ணி ஸ்ரேயஸ் அடையணும். அதுக்கு தான் சாட்சாத் கைலாசவாசியான பரமேஸ்வரன், மிருத்யுஞ்சயன், நீலகண்டன், காலகாலன், சாட்சாத் தட்சிணாமூர்த்தி மௌனமாக இருந்து உபதேசம் பண்ணினார் சனகாதிகளுக்கு. அவளுக்கு அது ஏற்றுக்க முடிஞ்சது. ஆனால் அஜ்ஞானிகளாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் அந்த ஞானம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு கருணையினால் அதே வடமூல ஸ்திதராக இருக்கக்கூடியதான தட்சிணாமூர்த்தியே, சம்புவே, லோகத்தில் சங்கரராக வந்து சஞ்சாரம் பண்ணி கணபதியிலேருந்து ஆரம்பித்து எல்லா தேவதைகள் மேலேயும் ஸ்தோத்திரம் பண்ணி அனுகிரகம் பண்ணி கொடுத்தால், உபனிஷத்துக்களுக்கெல்லாம் பாஷ்யம் ரச்சனை பண்ணி கொடுத்தார். அந்த உபனிஷத் சாரத் எல்லாருக்கும் போய் சேரணும். ஆனால் உபனிஷத் விஷயம் எல்லாருக்கும் பொது. அந்த அனுபவங்கிறது, அந்த அனுபூதியை எல்லாருக்கும் காமிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருணையினால் எல்லாரும் படிக்கிற மாதிரி, எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த உபனிஷத் விஷயத்தை ஸ்லோக ரூபத்தில், பிரகரண ரூபத்தில் அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கார். அந்த ஸ்தோத்திரங்களையும் பிரகரணங்களையும் நம்ம விஸ்தாரமாக பார்க்கணும். அந்த விதத்தில் தான் போன சுக்ல பஞ்சமி, 2 சுக்ல பஞ்சமியாக நம்ம விஷ்ணுபுஜங்க பிரயாத ஸ்தோத்திரத்தை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கனகதாரா ஸ்தோத்திரத்தை விஸ்தாரமாக பார்த்தோம். அதே மாதிரி இடையில தேவி புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம் அனுகிரகம் பண்ணினால் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் அதில் பார்த்தோம். அந்த விஷ்ணுபுஜங்க பிரயாத ஸ்தோத்திரத்தை அனுகிரகம் பண்ணி அச்சுதாஷ்டகம், அதனாலையும் பகவானை உபாசனம் பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம போன சுக்ல பஞ்சமி பிரவச்சனத்தில் நம்ம அதெல்லாம் சிரவணம் பண்ணினோம். ஏன்னா அது சுக்ல பஞ்சமியை இந்த மகாபரிவா பிடியரசு திட்டம் அவள் நடத்திட்டு வர, அவன் நிறையா தர்ம காரியங்கள் பண்ணிட்டு வரா. நித்திய ஆவஹந்தி ஹோமம், அது 1000க்கும் மேலே தாண்டி எடுத்து நித்தியம் வேதிகால வச்சுட்டு கணபதி ஆவஹந்தி ஹோமம். அதே மாதிரி ஏகாதசின்னா சாமவேத சுக்ரிய பாராயணம், பவமான பாராயணம். ஞாயிற்றுக்கிழமை பவமான ஹோமம். இந்த மாதிரி ஏராளமான வைதிக கர்மாக்களையும், அதே மாதிரி அக்னிஹோத்திரிகளை போஷணம் பண்ணுறதும், இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு வர. அதில் இது எல்லாத்துக்கும் ஆதாரம் எது? நம்ம பகவத்பாதால். பகவத்பாதால் இல்லையானால் இந்த எந்த ஒரு தர்மமும் நம்மளால் சுதந்திரமாக அனுஷ்டிக்க முடியாது. இப்போ நம்ம இந்த தர்மங்கள்லாம் இருந்திருக்கிறோமானே தெரியாது பகவத்பாதால் அவதாரம் பண்ணலைன்னாக்க. அதனால் நம்ம எல்லாருமே பகவத்பாதாலை உபாசிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். மகாபரிவா தெய்வத்தின் குரலில் 5வது பாகத்தில் சங்கர விஜயம் விஸ்தாரமாக சொல்லியிருக்கா. பரிவாலே சொல்கிறது,
எப்படி ராமநவமி கிருஷ்ணாஷ்டமிலாம் முக்கியம் கொடுத்து கொண்டாடுறோமோ அந்த மாதிரி பகவத்பாத ஜெயந்தியை கொண்டாடணும். வைசாக சுக்ல பஞ்சமி, இந்த வருடம் வைசாக சுக்ல பஞ்சமியில் தான் ஆரம்பித்து சுக்ல பஞ்சமி இந்த சத்சங்கம் பகவத்பாத சரித்திரம் அப்படிங்கிற பேரில் சத்சங்கம் நடந்துட்டு வர்றது. அதில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் வந்தாச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் தை மாதத்தில் வரக்கூடியதான சுக்ல பஞ்சமியை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆச்சாரியாரோட சரித்திரம் பார்த்துட்டு வரும் இருக்கேன். அதில் நேற்று போன சத்சங்கத்தில் சுக்ல பஞ்சமி பிரவச்சனத்தில் விஷ்ணு புஜங்கம் என்ன பூர்ணா நதி வழி மாறினதுமே ஆலயம் அதில் அடிபட்டு இருந்தது. அதனால் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு பகவத்பாதால் ஸ்நானத்துக்கு வரும்பொழுது கரெக்டாக மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸ்நானார்த்தமேகதா தஸ்மின் அவதீர்ணம் நதி ஜலே அக்ரஹீத்தீக்ஷ்ணதம்ஷ்ட்ரஸ்தம் கிராஹப்பாதே மகாபலஹா. ஒரு பெரிய தித்திப்பல்லோடு கூடின ஒரு முதலையானது பாதே மகாபலஹா கிராஹா அக்ரஹீத், நல்ல பலமான அந்த முதலையானது ஆச்சாரியாருடைய பாதத்தை பிடிச்செடுத்து. சின்ன குழந்தை ஆச்சாரியர் 8 வயசு தான் ஆயுஷ்ன்னு முன்னாடியே விதி. அப்படி இருக்கும்போது அந்த 8வது வருஷத்தில் முதல்ல காலை பிடிச்சதுமே அம்மான்னு கத்தற. நிஜாக்ரோஷம் சமாகரண்ய மாதரம் திருதமாகதாம் சோப்ரவீதம் பமாம் நக்ரஹா பலவானு அக்ரஹீத் பதே. அம்மான்னு கூப்பிட்டு தான் அம்மா ஓடி வந்துட்டா கரைக்கு. அம்மாவை பார்த்து சொல்கிறா, அம்மா ஒரு பெரிய பலமான ஒரு முதல்ல காலை பிடிச்சிடுத்துமா, நான் என்ன பண்ணணும்னு கேட்குறேன். கரவாணிக்கு மம்பாகம் காலோஹி துரதிக்ரமஹா. காலத்தை யாராலையும் தாண்ட முடியாது. என்ன பண்ணுறது? என்ன அந்த பரமேஸ்வரன் சிவாராதனம் பண்ணி என்னை பெற்றெடுத்து, அப்போ பரமேஸ்வரன் என்ன சொன்னார்? அவர் யார்? அஷ்டமூர்த்தி சாட்சாத் பரமேஸ்வரன். பூரம்பாம் சனலோனிலோம்பரபஹர்டாதோ ஹிமாம்சு புமான் இத்தியாபாதி ஜராஜராத்மகமிதம் எஸ்யைவ மூர்த்தியஷ்டகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த அஷ்டமூர்த்தி ஸ்வரூபியான அந்த சாட்சாத் தட்சிணாமூர்த்தியான பரமேஸ்வரன் புத்திரபாக்கியத்தை அனுகிரகம் பண்ணும் பொழுதே 8 வருஷம்தான் அந்த குழந்தைக்கு ஆயுஷ்காலம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினால் இல்லையா? அஷ்டமூர்த்திரதாத்யான்மாம் அஷ்டவர்ஷைக ஜீவிதம். அதனால் விதி காலம், அந்த விஷமமான காலம் இப்போ வந்து சேர்ந்து விடுத்து. காலில் முதல்ல கடைச்சி விடுத்து பாரு, பிடிச்சுன்றுத்து. விதினா விஹித காலஹா விஷமோயமுபாகதः புத்திரகிருத்யமகிருத்வா மத் புத்திர யாசி கதன்விதி உச்சகைருததி மேனா உவாச்ச ச புனஸ்சுதீ. ஆஹா, காலை யாரை விட்டு வச்சது? இந்த விஷமமான காலம் வந்து விடுத்தே.
நான் இத்தனை நாளைக்கு நினச்சிட்டு இருந்தேனே, ஆரியாம்பாள் புலம்ப ஆரம்பிச்சுவிட்டாள். அஷ்டமூர்த்தி ரதத்யான்மாம், இது ஆரியாம்பாளுடைய வார்த்தை. சோப்ரவி தம்பமாம் நக்ரஹா பலவான் அக்ரஹீத்பதே அப்படின்னு ஆச்சாரியால் கத்தினதுமே இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு புரியலையேன்னு ஆரியாம்பாள் கத்தினால். காலோஹி துரத்திக்கிரமா, அஷ்டமூர்த்தி சுரூபியான பரமேஸ்வரன் எனக்கு 8 வயதுடையதான குழந்தை தானே கொடுத்தால், அந்த விதி வந்துவிடுத்தே, இப்போ காலம் வந்துவிடுத்தே. நான் இத்தனை நாளைக்கு நினச்சிட்டு இருந்தேனே, நான் மரிச்சா புத்திரன் கையினால் சம்ஸ்காரமாகும்னு நினச்சேனே. இப்போ புத்திரகிருத்தியம் அகிருத்வாமத் புத்திர யாசி கதன்விதி, புத்திரகிருத்தியம் இல்லாத நீ என்னை விட்டு எங்கே போகிறப்பான்னு கத்தினாள். உச்சகைருதீமேனாம் ஓன்னு கத்தினாள். அப்படி கத்தக்கூடிய அம்மாவை பார்த்தால் சுதீஹி, ஆச்சாரியால் யாருன்னால் நல்ல மேதாவி, புத்திசாலி இல்லையா? அதனால் அம்மாட்ட சொல்கிறார், சதுர்த்தமாசிரமம் பிராப்ய ஜன்மாந்தரதயோதிதம். 4வது ஆசிரமத்துக்கு உத்தரவு கொடுக்குறியா? நான் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு 4 ஆசிரமங்கள் ஸ்மிருதிகளில் சொல்லும் பொழுது 4 ஆசிரமத்தில் கிரமமாக தான் வரணுங்கிறது கிடையாது. பிரம்மச்சாரி பூத்வா கிரஹீ பவேத், கிரஹீ பூத்வா வனி பவேத், வனி பூத்வா பிரவ்ரஜேத் அப்படிங்கிறது பொது நியமம். பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து கிரகஸ்தாசிரமம், கிரகஸ்தாசிரமத்திலேருந்து வானப்பிரஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமத்திலேருந்து சந்நியாசாசிரமம் அப்படிங்கிற கிரமம். அதுக்கப்புறம் சொல்கிறார், அதவா பிரம்மச்சரியாதேவ பிரவ்ரஜேத். ஒரு தீவிர வைராக்கியம் அந்த அருகதை இருக்குமேயானால் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்தே சன்னியாசம் வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஆசிரமாத் ஆசிரமம் கச்சேத்து நான்யதா மத்பரஷ்சரேத். ஒரு ஆசிரமத்திலேருந்து இன்னொரு ஆசிரமத்துக்கு போகலாமே தவிர திருப்பி கீழே வரக்கூடாது, மேலே தான் போகணுமே தவிர பிரம்மச்சாரியிலேருந்து கிரகஸ்தனுக்கு தான் போகலாமே தவிர கிரகஸ்தன்லேருந்து பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்கு வர முடியாது. அதே மாதிரி கிரகஸ்தாசிரமத்திலேருந்து வானப்பிரஸ்தாசிரமம் தான் போகலாமே தவிர வானப்பிரஸ்தாசிரமத்திலேருந்து கிரகஸ்தாசிரமமோ பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு வந்துட முடியாது. அதே மாதிரி வானப்பிரஸ்தாசிரமத்திலேருந்து சந்நியாசாசிரமத்துக்கு தான் போகணுமே தவிர சந்நியாசாசிரமத்திலேருந்து வானப்பிரஸ்தாசிரமத்துக்கோ இல்லை கிரகஸ்தாசிரமத்துக்கோ பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கோ வந்துட முடியாது. அது பெரிய தோஷம். அதனால தான் சொன்னால் வரிசை இந்த கிரமம் நான்யதா மத்பரஷ்சரேத் அथवा பிரம்மச்சரியாதேவ பிரவர்ஜேது கிரகாத்வா படாத்வா அப்படின்னு ஸ்மிருதிகள் சொல்லியிருக்கு. அதனால் இதெல்லாம் ஆச்சாரியாளுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆச்சாரியாளுக்கு அந்த சந்நியாசம் வாங்கிட்டு தான் ஏகாந்தத்தில் இருக்கணும் தான் ரொம்ப இச்சை. முன்னாடியே பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ ஆச்சாரியால் இந்த ஒரு வியாஜத்தில் அம்மாட்ட சொல்கிறால், 4வது ஆசிரமத்தை நான் அடைஞ்சு அடுத்த ஜென்மா எனக்கு ஏற்பட்டுடும். அடுத்த ஜென்மா இருந்தது ஆனால் உனக்கு நான் புத்திர சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு நான் ஜீவிப்பேன். திருப்பி இன்னொரு 8 ஆயுஷ் எனக்கு கூடும். அடுத்த 2வது ஜென்மாவாக சொல்லப்படுறது. இன்னொரு ஆசிரமத்துக்கு போயாச்சுன்னா நான் தச்சிரேஷ்டம் ஜென்ம, சிரேஷ்டமான ஜென்மா வேறு. இப்படி என்ன ஆச்சாரியர் சொன்னால், சதுர்த்தமாசிரமம் பிராப்திய ஜன்மாந்தரதயோதிதம் புத்திரகிருத்யாய ஜீவாமி புனரஷ்டாவஹம் சமாஹ சந்நியாசி பவிதும் புத்யா யதி நிஷ்சுனியாமஹம் முக்தா மோக்தா மாம் அயமன்ஹாய நாத்ர கார்ய உச்சாரணா. இப்படி சொல்லிட்டு ஆச்சாரியர் சொல்கிறார், ஒருவேளை நான் சந்நியாசம் வாங்கிக்கிறேன்னுங்கிற புத்தி, தீர்மான புத்தி வந்து நிச்சயம் பண்ணிட்டேனே ஆனால், சந்நியாசம் வாங்கிக்கிறேன்னு நிச்சயம் பண்ணிட்டேனே ஆனால் இந்த முதல்ல விட்டுடும். இந்த பகல்லையே விட்டுடும், இப்பயே விட்டுடும். இதில் சந்தேகமே கிடையாது. இப்படி உக்தேதி நிஜபுத்திரேன தஸ்ய ஜீவித காங்ஷய.
இப்படி குழந்தை இப்படி சொன்னதுமே குழந்தை ஜீவிச்சேனா போகிறோம். இப்படிதானே தாயார் நினைப்பா. அந்த குழந்தை ஜீவிக்கணுங்கிற விருப்பம் உடைய அந்த ஆரியாம்பாள் சந்நியாசத்துக்கு உத்தரவு கொடுத்துட்டான். சானுமேனே தத்தூர்ணம் சந்யஸ்தும் சாத்மனாமுனா தயா ததேத்யனுஜ்ஞாதா தபஸ்வின்யா கதஞ்சன. எப்படியோ கதஞ்சன எப்படியோ ஒத்துண்டால் சந்நியாசத்துக்கு. அப்படியே ஆகட்டும்பா அப்படின்னா. ஏன்னா தாயார் தானே அப்படி நினைப்பா. சந்நியாசம் ஆகின்றாவது 100 ஆயுஷ் தீர்காயுஷோடு இருக்கணும்னு நினைக்கிறவ தாயார் தான். சந்நியாசி பூத்வாபிஷதாஜர் பவத் சங்கரா அப்படின்னு நினைச்சவள் ஆரியாம்பாள். அப்படி ஒத்துண்டதுமே உடனே ஆச்சாரியர் என்ன பண்ணினால்னால் சந்நியாசத்தை மந்திரத்தை சொல்லிட்டார். அந்த மந்திரங்கள் அது கூடம், அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. சொன்னவா சன்னியாசியா கிரகஸ்தனா அவ்வளோ விசாரம் வந்துடும். அது அந்த காலத்தில் மட்டும்தான் சொல்லணும். அவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதனால் ஆச்சாரியாளுக்கு அந்த மந்திரங்கள்லாம் தெரியும். அதை உச்சாரணம் பண்ணினால் இந்திரியங்களெல்லாம் நிகிரகம் பண்ணி சந்நியாசத்துக்கு உண்டான இந்திரிய நிகிரகம், வைராக்கியம் இதெல்லாம் ஆச்சாரியாள்கிட்ட சுபாவமாகவே இருந்தது. முன்னாடி நிச்சயம் பண்ணிட்டு இருந்தார் ஆச்சாரியால். மனதளவில் விட்டு தான் இருந்தார். இப்போ ஒரு வியாஜம் இல்லையா? இது சொன்னதுமே சந்நியஸ்தோகம் இதிப்ராஹா சந்நிருத்தியேந்திரியாணி சஹா நைவ நிச்சித சந்நியாசா குறியாத் கால விளம்பனம். ஆபசன்யாசம் வாங்கிண்டாச்சுன்னா ஆபசன்யாசம்னு ஒரு சன்னியாச விதி இருக்குது. அதை என்ன பண்ணுவான்னா, வயசாக எடுத்து இனிமேல் முடியல மரணப்படுக்க வந்துடுத்து அப்படின்னா சன்னியாசம் வாங்கிட்டு போகணுங்கிற நிச்சயம் இருக்குன்னா இந்த பிரீஷோச்சாரண மந்திரம்னு பேர். அது மாத்திரம் முக்கியமான மந்திரத்தை மாத்திரம் சொல்லியாச்சுன்னா சொல்லி திக்தா சசிகா வபனம், அந்த சிகா முன்றம் பண்ணி சிகை எடுக்கிறது, யஜ்ஞாபீதத்தை எடுக்கிறது, வஸ்திரத்தை எடுக்கிறது, காஷாயத்தை தெரிச்சுக்கிறது, இது ஆதுர சந்நியாசம்னு பேர். முடியாத காலத்தில் கடைசியில் இந்த சன்னியாசம் எடுத்துக்கிறது. இப்படி ஒரு வேளை மரணம் சம்பவிக்கிறதுன்னு தெரிஞ்சு சன்னியாசம் வாங்கின்றதுக்கப்புறம் அவனுக்கு ஆரோக்கியம் ஏற்பட்டு நல்ல பலம் புஷ்டி இவைகள் வந்துடுத்துன்னா அப்புறம் என்ன பண்ணணும்? சாஸ்திரமே சொல்கிறது, விதிவத்தாக ஒரு குருவை ஆசிரியிச்சு அந்த குருவினிடத்துலேருந்து கிரமமாக சந்நியாச ஸ்வீகரணம் பண்ணிக்கணும். அப்படி குருமுகத்திலேருந்து கிரமமாக சந்நியாச ஸ்வீகரணம் பண்ணிக்கணும். பிரணவோபதேசம் வாங்கிண்டு வேதாந்த சிரவணம் குருமுகமாக தான் பண்ணணும். தான் சுயமாக வேதாந்த சிரவணம் வேதாந்த விசாரம் பண்ணிட முடியாது. முதல்ல ஒரு குரு காமிச்ச வழியில் தான் போகணும். ஒரு சம்பிரதாயத்தில் வரணும். அசம்பிரதாயவித்து சர்வசாஸ்திரவிதப்பி மூர்க்கவது உபேட்சணீயா அப்படின்னு ஆச்சாரியல் பாஷ்யத்தில் சொல்கிறார். சம்பிரதாயத்தில் வரவில்லையானால் அவன் எல்லா சாஸ்திரமும் அத்தியனம் பண்ணியிருந்தாலும் கூட, எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சாலும் கூட நான் ஒதுக்கப்பட வேண்டியவன் தான் அவன் அப்படிங்கிறார் ஆச்சாரியல் பாஷ்யத்தில் ஒரு இடத்துல. அதனால் சம்பிரதாயமாக அது கிரகிச்சுக்கணும் சந்நியாசத்தை. அதுக்கு லேட் பண்ணக்கூடாது. அதுக்கு எத்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஒரு நிச்சயம் ஆச்சாரியர்களுக்கு வந்துடுத்து. அதனால் சந்நியாசம் வாங்கின்றதுக்கப்புறம் ஆரியாம்பாலை பார்த்து ததோத்யைவ கமிஷ்யாமி துவாம் நிதாய சுஹ்ருஜ்ஜனே. அம்மா, உன்னை ரொம்ப வேணுங்கிற பங்காளிகள் ஞாதிகள் இடத்துல உன்னை ஒப்படைச்சி விட்டு நான் கிளம்புறேனும்மா அப்படின்னா. ஏன்னா அப்பா நிறைய தரம் வச்சிருக்காள் இல்லையா, அழற அம்மா. உன்னை விட்டு நான் எப்படி வாழ போகிறேன்
அந்த சந்நியஸ்தம்னு சொன்னதுமே, சந்நியஸ்தம்மையான்னு சொன்னதுமே அந்த முதல்ல விட்டுடுத்தோம். அது என்ன முதலையோ தெரியாது. அதுக்கப்புறம் மாரியாம்பாள் முதலைய குழந்தைய முதல்ல விட்டுடுத்து. இப்படி தெரிஞ்சதுமே, அப்பா சாப்பிடவா, உனக்கு மத்தியான வேலை எடுத்து தெரிஞ்சாத செஞ்சு வச்சிருக்கே, சாப்பிடவான்னு கூப்பிட்றா. இப்போ தான் ஆச்சாரியர்கள் சொன்னால், அம்மா இனிமேல் வீட்டு வாசப்படியை ஏற முடியாதும்மா, நான் ரொம்ப சீக்கிரம் குருவை தேடிட்டு போயாகணும், விதிவத்தா சன்னியாசத்தை ஸ்வீகரணம் பண்ணிக்கணும் அப்படின்னா. ஆதுர சன்னியாசம் ஆயிருக்கு, விதிவத்தா சன்னியாசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இனி கிரகத்துக்குள்ளே ஏறக்கூடாதுன்ட்டு. ஒன்று ஆரியாம்பாள் கதறினால், அனாதையான என்னை இப்படி விட்டுட்டு போகலாமான்னு கத்தினால், மாவை தனியாக விட்டுட்டு போவேனா, அப்பா சேர்த்து வச்ச தனங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் பந்துக்கள்கிட்ட கொடுத்து, எல்லாம் ஞாத்திகள் பங்காளிகள் உள்ளூரில், அப்போல்லாம் கிராமமாக அப்படி தான் இருப்பாள், அவள்கிட்ட பிரித்து கொடுத்து அம்மா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறேன். அவள்லாம் உன்னை நன்னா பார்த்துப்பா, ஏன்னா அவள் என்னத்தை விரும்புகிறாலும் எல்லா ஏராளமான யசேஷ்டமான தனத்தை அவளை கொடுத்துடுறேன். ஏன்னா அப்பா நிறையா வச்சுருக்க, அதை கொடுத்ததுனால அவள் பயப்படுவாள். தனத்தை வாங்கிட்டு நம்ம அதுக்கு உண்டான வேலையை பண்ணலைன்னா தெய்வம் பார்த்துட்டு இருக்கும் அப்படின்னு ஈஸ்வர நம்பிக்கை உடையவாலாம். அதனால் கூலி வாங்கியாச்சுன்னா அதுக்கு உண்டான வேலையை பண்ணியே ஆவா. நல்லா அவளுக்கு என்ன கேட்குறாலும் அந்த தனத்தை கொடுத்து அவள் இடத்துல உன்னை ஒப்படைச்சிட்டு போகிறேன், பார்த்துக்க சொல்லிட்டு போகிறேன். உனக்கு தேவையான வஸ்திரங்கள், தேவையான போஜனம், இதெல்லாம் உனக்கு எப்போ காலத்தில் எது தேவையோ அதெல்லாம் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பாம்மா. ஏன்னா தனத்தை வாங்கிட்டு அந்த பயம் இருக்கும் அப்படின்னு ஆச்சாரியர் கத்தினார். மாத்திர விதேய மனுஷாதி யதத்ர காரியம் சந்நியாசினா தது கரோமி ந சந்திஹேஹம் வஸ்திராசனே தவ யதேஷ்டமமீ பிரதேயுः கிருண்ணந்தி யே தடமிதம் மம பைத்ருகம் யத் தேஹம்பரோகவசகே ச சனாபயோமி திரக்ஷந்தி சக்திமனுஸ்ருத்யமிருதி பிரசங்கே அர்த்தக்ரஹாத் ஜனபயாச்ச யதா விதானம் குர்யுஷ்ட சம்ஸ்கிருதமமீ ந பிபேயமீஷத். அம்மா பயப்படாதேம்மா, உனக்கு ரோகம் வந்தாலோ ஏதான்னு முடியாத சமயம் ஆயிடுத்துன்னா அவள் சக்திக்கு அனுசரித்து உன்னுடைய மரண பரியந்தம் உன்னை பார்த்துப்பாம்மா. என்ன பணம் வாங்கின்றதும் 4 பேர் வாங்கிட்டானே அப்படின்னு ஜனங்கள் நேரம் கொடுத்தாச்சுன்னா அவள் பயப்படுவா, உன்னை பார்த்துக்க. அப்படி ஜனபயங்கள் வச்சிருந்தாலும் உன்னை பார்த்துப்பாளே, அதனால் உனக்கு அவள் எல்லா சுஷ்ரூஷையும் பண்ணி உனக்கு சரீரம் கீழே விழுந்துக்கணும், உனக்கு சம்ஸ்காரமும் பண்ணுவார்கள்னா பயப்படாதன்னா. உடனே ஆரியாம்பாள் கத்தினால், ஆஹா, உன்னை முத்து மாதிரி உன்னை குழந்தைய பெற்றெடுத்து நான் அனாதையாக சரீரத்தை கீழே விடுறதா? இந்த குழந்தை நீ முதல வாயிலேருந்து ஜீவிச்சுட்டு இருந்த போதிலும் கூட எனக்கு அந்நியால் வந்து சம்ஸ்காரம் பண்ணுறதா? இந்த சரீரம் கீழே விழுந்தாச்சுன்னா நீயே வந்து சம்ஸ்காரம் பண்ணணும், விதிவத்தா பண்ணுப்பா சங்கரா, இல்லைன்னா நான் உன்னை பெற்றெடுத்துக்கு பலன் என்ன அப்படின்னு ஆரியாம்பாள் கண்ணீர் விட்டாள். எஜ்ஜீவிதம் ஜலஜரஸ்ய முகாத்ததிஷ்டம் சந்நியாச சங்கரவசாத் மம தேஹபாதே சம்ஸ்காரம் ஏத்ய விதிவத் குரு சங்கரத்வம் நோ சேத் பிரசூய மம கிம் ஃபலமீரயத்வம். அவனை பெற்றெடுத்துக்கு பலம் என்ன நீயே சொல்ல அப்படின்னா. ஆரியாம்பாள் கண்ணீர் விட்டதுமே கண்ணீரை தொடச்சி விட்டு நமஸ்காரம் பண்ணி ஆச்சாரியால், என்ன
சந்நியாசம் வாங்கிட்டாச்சுன்னா தகப்பனார் முத கொண்டு குழந்தைய நமஸ்காரம் பண்ணணும். அதே தாயார் எங்கே இருக்காளோ அந்த இடத்துக்கு போய் தாயாருக்கு வந்தனம் பண்ணணும்னு சர்வவந்தியேன யதினா பிரசூர் வந்தியா பிரயத்னதா, எல்லாராலையும் வந்திக்கக்கூடியதான அந்த யதி தாயாரை வந்தனம் பண்ணணும். தாயாரை பார்த்தாச்சுன்னா, எந்த கிராமத்துக்கு யாத்திரை பண்ண வந்தாச்சுன்னா அந்த கிராமத்தில் தாயார் இருக்கான்னு தெரிஞ்சால் அந்த இடத்த தேடி போய் நமஸ்காரம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் தாயார் கண்ணீர் வரா மாதிரி நடந்துக்கப்படாது. நீங்கள் கண்ணீர் விட்டேலையானால் என்னுடைய சந்நியாசம் வீணாக போயிடும், பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதனால் நீ கண்ணீர் விடப்படாது அப்படி சொல்லி அம்மாவுடைய கண்ணீரை தொடச்சி விட்டு அம்மாட்ட சொல்கிறாள், அம்மா உங்களுடைய அந்திம காலம் பகலாக இருக்கட்டும், ராத்திரியாக இருக்கட்டும், இல்லை மற்ற சமயமாக இருக்கட்டும், முடியாத சமயத்தில் என்னை சிந்தனை பண்ணிடுங்கோ. நீங்கள் ஸ்வவசமாக இருந்தாலும் சரி, ஸ்வவசத்தில் இல்லாத போனாலும் சரி, ஆனால் நிச்சயம் உங்களுடைய அந்திம காலத்துக்கு நானே வந்து அது எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவேன். நான் எப்பேற்பட்ட அவசரமான காரியம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தாயார் தான் முக்கியம்னு ஓடி வந்துடுவேன். விஸ்வாசம் வச்சுக்கோங்க, நானே வந்து சம்ஸ்காரம் பண்ணுவேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணி கொடுத்தால் ஆச்சாரியால். அந்யம் வராத்திரி சமயே சமயாந்தரேவா சஞ்சிந்தயஸ்வவசகா அவசகாதவா மாம் யஷ்யாமி தத்ர சமயம் சகலம் விஹாய விஸ்வாசமாப்னுஹி மிருதாவபி சம்ஸ்கரிஷ்யே. அப்படி சொல்லி நமஸ்காரம் பண்ணி கண்ணீர் விடக்கூடாது. என் குழந்தை விதவையான என்னை அனாதையாக விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு ஒரு பொழுது நினச்சிடாதீங்கோ. என் விஷயமாக அப்படி நினச்சேன்னா நான் இருந்தும் சந்நியாசமாயும் அது பலன் கொடுக்காத போயிடும். அதை காட்டிலும் 1000 மடங்கு உங்களுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றி கொடுக்கறது தான் எனக்கு. அதனால் நிச்சயம் அந்திம காலத்தில் உங்களுக்கு வந்து சம்ஸ்காரம் பண்ணுவேன். அசன்யஸ்தவான் சிசுரயம் விதவாமநாதா க்ஷிப்வேதி மாம் பிரதி கதாபி ந சிந்தனீயம் யாவன்மயா ஸ்திதிமதா ஃபலமாபனீயம் மாதஸ்ததः சதகுணம் ஃபலமாபயிஷ்யே இத்தம் சமாதரமனுக்ரஹணேச்சுருக்த்வா प्रोचे सनाभिजनमेष विचक्षणग्र्यः सन्न्यासकल्पितमनाव्रजितास्मि दूरम् तां निक्षिपामि जननीम् अधवां भवत्सु. சதவா அப்படின்னா சுமங்கலி, அதவா அப்படின்னா கணவனை இழந்தவர், கணவனோடு கூடினவள் சதவா. தவாஹான்னாக்க கணவன் அர்த்தம். மாதவஹா அப்படின்னா மான்னா மகாலட்சுமி, தவான்னா மகாலட்சுமியோட கணவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்கே அதவா கணவனை இழந்த இவளை உங்களிடத்துல நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு ஞாதிகளிட்ட ஒப்படைக்கிறாள். தனங்கள்லாம் கொடுத்து இப்படி அம்மாட்ட அனுகிரகம் பெற்றுக்கொண்டு அம்மாவுடைய ஆக்ஞையை முன்னிட்டு தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பந்து ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு அவளுக்கு நல்ல புத்திசாலி ஆச்சாரியார், விசக்ஷணாக்ரியான்னா நல்ல புத்திசாலியான ஆச்சாரியால் தான் சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி என்ன பண்ணணுமோ ஒப்படைச்சிட்டு போகணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு போகிறார். ஏன்னா ஒரு சன்னியாசம் வாங்கிக்கணும்னா ஒரு கிரஸ்தனாக இருந்தான்னா அவனுக்கு தனி ஒரு நியமங்கள் உண்டு. எப்படி சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு போகணுங்கிற நியமங்கள் உண்டு. பிரம்மச்சாரியாக இருந்தாலும் ஒரே பையனாக இருந்தாலும் தாய் தகப்பனாருக்கு ஏற்பாடு பண்ணி வைக்க வேண்டியதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போகணும். இந்த மாதிரி ஆச்சாரியால் இங்கே அம்மாவுக்கு சந்நியாச கல்பிதமனாக விரஜிதாஸ்மி தூரம் அவள்கிட்ட சொல்கிறாள், நான் சந்நியாசம் வாங்கிக்க போகிறேன், ரொம்ப தூரம் கிளம்பி போயாகணும், அதனால் உங்களிடத்துல ஜனனீம் அதவாம் பவத்சு நிக்ஷிபாமி, உங்களிடத்துல இவளை விட்டுட்டு போகிறேன், உங்கள் ஆற்றுல விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இப்படி ஏவம் சனாபிஜனம் உத்தமம்
உத்தமாகிரியா, அந்த உத்தமமாக பார்க்கக்கூடிய நல்ல பக்கம் நெருங்கின பங்காளிகளிடத்தில் ஒப்படைச்சிட்டு ஸ்ரீ மாதிருகாரியம் அபிபாஷ்ய கரத்வயேன, அம்மா கையை பிடிச்சிண்டு வந்தனம் பண்ணி அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணி சம்பிரார்த்தையன்னு ஸ்வஜனனீம் விடயேன தேஷு, அந்த அம்மாட்ட விடயத்தோட பிரார்த்தனை பண்ணி தேஷு யக்ஷிபேயன்னு நயனஜாம்பு நிஷிஞ்சமானாம், அவள் இடத்துல விட்டுட்டு அம்மாவட்டேருந்து விடைபெற்று கிளம்புறார். அப்போ தாயார் கண்ணீர் விட்டுன்றது பார்த்தாலாம். எத்தனை தான் தாயார் கண்ணீர் விடப்படாதுன்னு நினச்சாலும் முடியுமா? சம்பிரார்த்தையன்னு ஸ்வஜனனீம் வினயேன தேஷு நிக்ஷேபயன் நயனஜாம்பு நிஷிஞ்சமானாம், நயனஜாம்பு நிஷிஞ்சமானாம், கண்ணீர் விட்டு அப்படி குழந்தையை பார்க்கக்கூடியதான அந்த தாயாரை பந்துக்களிடத்தில் விட்டுட்டு கிளம்பினால் ஆச்சாரியால். ததோ திவ்யாம்பரதர தத்தச்சாமீகரப்பிரப தேவபூயம் கதோ நக்ரஹ திவி திஷ்டன் நவோச்சத பவத்பிரசாதான் முக்தோஸ்மி பாரதி பிரிய சாபதः க்ஷமஸ்வ கந்துமிச்சாமி க்ஷணாதந்தரதத்தசா. இப்படி அந்த முதலையும் முக்தி அடைஞ்சிருக்கு. அந்த முதலை காலை பிடிச்சதே, அந்த முதல்ல தத்தோ திவ்யாம்பரதரா, நல்ல திவ்ய ரூபத்தோட திவ்ய வஸ்திரத்தை கட்டிண்டு கழுத்தில் சொர்ண ஆபரணத்தோட தேவபூயங்கத்தோ நக்ரஹா, தேவனாக ஆயிடுத்தாம் அந்த நக்கரமானது. அப்படி ஆகாசத்தில் நின்று சொல்கிறது, உங்களுடைய பிரசாதத்தினால நான் முக்தி அடைஞ்சேன். ஏன்னா பாரதியினுடைய பிரியனாக இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய சாபத்தினாலே நான் ஒரு முதலையாக இருந்தேன். அப்படி சொல்லி க்ஷமாபணம் பண்ணி ஆச்சாரியால் அங்கேருந்து கிளம்பிட்டால் க்ஷணாதந்தரதத்தசா, ஒரு க்ஷணத்தில் மறைஞ்சு போயிடுத்து அந்த முதலையானது. இப்படி தஸ்மாத் ஜனன்யாச்ச தத்தோ லப்த்வானுஜ்ஞாம் நதோப்யசௌ சங்கரோ அதீவ நிஸ்ஸங்கः சந்நியாசாய ஜகாமசா. அம்மாட்ட ஆக்கியம் பெற்றுக்கொண்டு சங்கரர் சந்நியாசத்தின் பொருட்டு நிஸ்ஸங்கனாக கிரமசந்நியாசத்தினுக்கோசரம் கிளம்பினால். பதிச்சாத்மானமத்வந்தம் நிராகாரம் நிரஞ்சனம் நித்யமுக்தம் நித்யசுத்தம் சிவம் தத்யௌ யதேந்திரியா. அப்படியே ஆச்சாரியால கௌடபாதாச்சாரியால பார்க்கறது கிளம்புறது என்ன, முன்னாடியே அந்த செய்தி வந்துடுத்து. அகஸ்தியாச்சாரியால் உனக்கோசரம் கௌடபாதாச்சாரியால் காத்துருக்கார் அப்படிங்கிறது செய்தி சொல்லிட்டு போனார் இல்லையா. அதனால் ஹதயத்தில் ஆச்சாரியால் தேடிண்டு நம்ம ஆச்சாரியால் கிளம்புறார். கிளம்பும்போது ஹதயத்தில் முழுக்க அப்படியே ஆத்மானுபூதி, ஆத்மானம் அத்வந்த்வம், இரண்டற்றதும் நிராகாரம் ஆகிருதி அற்றதும் நிரஞ்சனம் நித்தியமுக்தம் நித்தியசுத்தம், நித்தியசுத்த புத்த முக்தோ வஸ்துவாக இருக்கக்கூடியதான அந்த சிவத்தை, அந்த ஆத்மாவை ஹிருதயத்தில் தரித்து கொண்டு அப்படியே கிளம்புறார் ஆச்சாரியால். இதெல்லாம் அந்த அனுபூதியில் ஆச்சாரியால் சொல்கிறார் அத்வைத பஞ்சரத்னம் அப்படிங்கிற கிருதி. இந்த சந்தர்ப்பத்தில் ஆச்சாரியாளுடைய ஒரு ஹிருதயத்திலிருந்து உண்டார் இந்த குரு சரண சேவையா. இந்த குரு சரண சேவையின் பொருட்டு கிளம்புறார் ஆச்சாரியார். அப்போது 5 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு பிரகரணம் அந்த சமயத்தில் ஏற்படுறது ஆச்சாரியாளுக்கு. அந்த ஸ்லோகத்துக்கு தான் அத்வைத பஞ்சரத்னம் அப்படின்னு பேர். அந்த அத்வைத பஞ்சரத்னத்தை நம்ம இப்போ அனுபவிக்கலாம். இந்த பிரகரணத்தில் அத்வைத பஞ்சரத்னம் அப்படிங்கிற பிரகரணத்தில் ஆத்மாவுக்கு ஜீவபாவம் ஏற்பட்ட விதத்தையும் அந்த ஜீவபாவம் நீங்கிறதுக்கு உண்டான உபாயத்தையும் சொல்லி
இந்த தேகாதிகளிலிருந்து ஆத்மாவை பிரித்து காட்டுறார். அது மாத்திரம் இல்லை, இந்த பிரபஞ்சம், காணக்கூடிய பிரபஞ்சம் இது வாஸ்தவம் இல்லை, இது பொய் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுறால். இதில் இந்த ஆத்மாதான் பிரம்மம், பிரபஞ்சம் பொய், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதை விளக்கி காண்கிறார். இந்த அத்வைதமான தத்துவத்தை ஸ்தாபிக்கிறதுனாலேயே இதுக்கு அத்வைத பஞ்சரத்னம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. அதில் முதல்ல இந்த ஆத்ம வஸ்துவை தேகாதிகளிலிருந்து பிரித்து காட்டுற இந்த அற்புதமான ஸ்லோகம். இந்த 5 ஸ்லோகம்தான். அதனால் முதல்ல 5 ஸ்லோகத்தை ஒரு தடவை படிச்சிடுறேன், பாராயணம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தத்தை பார்க்கலாம். நாஹம் தேஹோ நேந்திரியாண்யந்தரங்கோ நாஹங்கார பிராணவர்கோ ந புத்தி தாராபத்ய க்ஷேத்திர வித்தாதிதூரः சாட்சி நித்ய பிரத்யகாத்மா சிவோஹம் ரஜ்வைஜ்ஞானாத் பாதி ரஜ்ஜௌ யதா ஹி ஸ்வாத்மாஜ்ஞானாத் ஆத்மனோ ஜீவபாவः ஆப்தோக்த்யா ஹி ப்ராந்தி நாசே சரஜ்ஜுः ஜீவோ நாஹம் தேசிகோக்த்யா சிவோஹம் ஆபாதீதம் விஸ்வமாத்மன்யசத்யம் சத்யஜ்ஞானானந்தரூபே விமோஹாத் நித்ராமோஹாத் ஸ்வப்னவத்தன்ன சத்யம் சுத்தः பூர்ணோ நித்ய ஏகः சிவோஹம் நாஹம் ஜாதோ ந பிரவருத்தோ ந நஷ்டோ தேஹஸ்யோக்தாः பிராகிருதாः சர்வதர்மாः கர்த்ருத்வாதிஷ்சின்மயஸ்யாஸ்தி நாஹங்காரஸ்யைவ ஹ்யாத்மனோ மே சிவோஹம் மத்தோ நான்யத் கிஞ்சிதத்ராஸ்தி விஸ்வம் சத்யம் பாஹ்யம் வஸ்து மாயோபக்லுப்தம் ஆதர்ஷாந்தர்பாசமானஸ்ய துல்லியம் மய்யத்வைதே பாதி தஸ்மாத் சிவோஹம். இப்படி அற்புதமான 5 ஸ்லோகம் சொல்றார். சரீராதிகளை முதல்ல ஆத்மா அப்படின்னு நினச்சிண்டு எல்லாருமே என்ன பண்ணுறா, இந்த சரீராதிகளை தான் நான் அப்படிங்கிறது விவகாரம் பண்ணுறா. நம்மளும் அப்படி தான், எல்லாரும் அப்படி தான் விவகாரம் பண்ணிட்டு வரோம். இதுக்கு தான் விபரீத ஞானம் அப்படின்னு பேர். இந்த விபரீத ஞானத்தை இல்லாத பண்ணி ஆத்மவஸ்துவை தெள்ளத்தெளிவாக தெரிஞ்சுட்டாதான் இந்த அத்வைத பிரம்மானுபவம் ஏற்படும். அதற்கோசரம்தான் இந்த முதல் ஸ்லோகத்தில் தேகாதிகளிலிருந்து பிரித்து சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை ஆச்சாரியால் இங்கே காமிக்கிறார். தேகம், இந்திரியம், பிராணன், அந்தఃகரணம் இது எதுவுமே ஆத்மா இல்லை. அதே மாதிரி அகங்காரம், புத்தி இவைகள் எல்லாமும் அந்தःகரணத்தை சேர்ந்தது. மனைவி, புத்திரன், தனம் இது இல்லாமல் ஆத்மா கிடையாது.
சாதாரணமாக சரீரத்தில் நான் அப்படிங்கிற மாதிரி பத்னி புத்திராதிகள்கிட்ட நான்கிற எண்ணம் இல்லாத போனாலும் கூட நான் அதில் மமக்காரம் அதில் வச்சுக்கிறேன். அதில் ரொம்ப அபிமானம் அந்த மமக்காரத்தினால ஏற்படுறது. அது இருந்தால் தான் நம்மளாலையும் இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுறது இல்லையா? அது பேடுத்துனா நம்மளால் வாழ முடியாதோ, நம்மளும் போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். வாஸ்தவத்தில் ரொம்ப பிரியமானது இது மனைவி இல்லை, ரொம்ப பிரியமானது பணம் இல்லை, ரொம்ப பிரியமானது புத்திரன் இல்லை, அவனுக்கு பிரியமானது ஆத்மா தான். அவரிடத்தை சொல்கிறது ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அந்த ஆத்மாவில் பிரியம் இருக்கிறதுனால தான் அந்த பிரியத்தை முன்னிட்டு தான் இது எல்லா வஸ்துக்களிடத்துலையும் பிரியம் வைக்கிறான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த அபிமானம் பத்னி புத்திராதிகள்கிட்ட வச்ச அபிமானம் நீங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணணும்? ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும். ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காத பரியந்து இந்த அபிமானம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த அபிமானம் இருக்கிற பரியந்து ஸ்வரூபமும் பிரகாசிக்காது. இதுக்கு விசாரம் பண்ணணும். என்ன விசாரம் பண்ணுறது அப்படின்னா, ஆத்மாக்கும் சரீராதிகளுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத அடிக்கடி 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 நம்மளுக்கு அனுபவத்துக்கு வர பரியந்தம் மனன நிதித்தியாசனம் இது பண்ணிகிட்டே இருக்கணும். நடுப்புற விவகாரங்கள்லாம் நடக்கும். நடந்தாலும் இடைக்கேட இந்த சரீரம் யார், இந்த சரீரம் நானா, இந்த பத்னி புத்திராதிகள்லாம் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்களா, அவெல்லாம் சொப்னத்தில் இருந்தால், தூங்கும் போது இருந்தாளா, சுசுப்தி நிலையில் அவெல்லாம் இருந்தாளா, இப்படி விசாரம் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் கூட முன்னாடி சம்பந்தம் இல்லை, பின்னாடி அவரோட சம்பந்தமும் இருக்க போகிறது இல்லை, இடையில இந்த சம்பந்தம் வந்திருக்கு, அவ்வளோதானே. அது என்னமோ அதில் அபிமானம் வச்சுக்கிறதுனால என்ன போகிறது? சரீரமும் அப்படி தான், முன்னாடி இல்லை பின்னாடி இருக்க போகிறது இல்லை. பத்னி புத்திராதிகளும் முன்னாடி இல்லை பின்னாடி இருக்க போகிறது இல்லை. இருக்கிறது எது? எல்லா காலத்துலேயும் இருக்கிறதுங்கிற ஆத்மா. நான்கிற அந்த ஒரு பிரதிபிக்ஞை இருக்குது பத்தையில், அதுதான் எப்பொழுதும் மாறுபாடு இல்லாத இருக்கக்கூடியது. அது இருக்கிறதுனால தான் சரீராதிகள் தெரியறது. ஆனால் அது இல்லைன்னா வேறு எதுவுமே இருக்காது. அதனால தெரிஞ்சுக்கணும், ஆத்மா தேகாதிகளை காட்டிலும் வேறுபட்டு இருக்கு. அது சாட்சியாக இருந்துருக்கு. அதனால தான் ஆத்மாவுக்கு சாட்சி அப்படின்னு பேர். சரீரம் பண்ணக்கூடிய காரியத்துக்கெல்லாம் அது எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அதில் பாட்டிக்கிறதுல பார்த்துட்டுருக்கு, எல்லாம் கவனிச்சுட்டுருக்கு. சித் வஸ்து அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, எல்லாம் அறியக்கூடிய பொருளாக இருக்குது, சாட்சிய மாத்திரத்தில் பிரகாசிக்கிறது. அதே மாதிரி அதுக்கு ஒரு இது நித்யஹா அப்படின்னு பேர். ஆத்மாவுக்கு ஜனன மரணம் கிடையாது. சரீரத்துக்கு ஜனன மரணம் உண்டு. சரீரம் ஜனிக்கும், அது மரிக்கும். ஆத்மாவுக்கு அது கிடையாது. அதனாலேயே சரீராதிகளை ஆத்மான்னு சொல்ல முடியாது. ஆத்மாவுக்கு பிரத்யேக ஆத்மா அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளே பிரகாசிச்சுன்னு இருக்கு. தேகாதிகள் வெளியில் தான் பிரகாசிக்கிறது. சரீரம் பரதிற்கு தான், ஸ்வதற்கு கிடையாது. ஆத்மா ஸ்வதற்கா பிரகாசிச்சுன்னு இருக்கு. இப்படி இந்த காரணங்கள்லாம் நன்னா அலசி பார்த்து, இந்த காரணங்கள்னால சரீராதிகள்லேருந்து பிரித்து ஆத்மாவை தெரிஞ்சுட்டாச்சுன்னா அவன் தான் ஞானி, ஜீவன் முக்தன். தெரிஞ்சின்றவன் தான். அப்படி தெரிஞ்சின்றவன் எப்படி இருக்கான், அவனுடைய சுவானுபவம் எப்படி இருக்குன்னா, சிவோகம், நான் அந்த அத்வைத பரபிரம்மஸ்வரூபமாக மங்களமாக சிவமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது அவனுடைய ஸ்வரூபமாக இருக்கு.
இப்படி தான் ஆச்சாரியாரோட அனுபவம். அப்படி இங்கேருந்து சத்குருநாதாவை நோக்கி கிளம்புற வழியில் இந்த ஒரு விசாரம், அப்படி பிரம்மானுபூதி ஆச்சாரியாருடைய ஹிருதயத்திலேருந்து பேரிட்டு வர, அது ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணி கொடுக்குறாள். அதான் முதல் ஸ்லோகம். நாஹம் தேகோ நேந்திரியாண்யம் தரங்கோ நாஹங்கார பிராணவர்கோ ந புத்தி தாராபத்ய க்ஷேத்திர வித்தாதிதூரஹ சாட்சி நித்ய பிரத்யகாத்மா சிவோஹம். ஸ்லோகத்தினுடைய இந்த பதார்த்தத்தை பார்க்கலாம். அகம் ந தேகா, நான் ந தேகா சரீரம் அல்ல, ந இந்திரியாணி இந்திரியங்கள் அல்ல, ந அந்தரங்க மனமும் அல்ல, ந அகங்கார நான் இந்த அகங்காரமும் அல்ல, ந பிராணவர்க நான் அந்த பிராணக்கூட்டமும் அல்ல, ந புத்தி நான் புத்தியும் அல்ல, தாராபத்ய க்ஷேத்திர வித்தாதி தூர அகம். தாரன்னா பத்னி மனைவி, அபத்தியன்னா குழந்தைகள் பிள்ளை, க்ஷேத்திரம்னா இடம், வித்தம்னா பணம். இது ஆதி அப்படின்னா இவை முதலியதான எல்லா விஷயங்களிலிருந்து வெகு தூரத்தில் இருப்பவன் நான். ஏன்னா இதுக்கும் எனக்கும் இவைகளோட எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அகம் சாட்சி, நான் நேர அனுபவிக்கக்கூடியவன். நித்யா நான் அழிவற்றவன், நித்தியம் எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடியவன். பிரத்யகாத்மா உள்ளுக்குள்ளே பிரகாசிக்கக்கூடிய ஆத்மவஸ்து சிவஹா, அந்த சிவமான அந்த பிரம்மமே நான் அப்படிங்கிறத இந்த விசாரம் பண்ணி அந்த சுவானுபூதியில் அந்த நிலையில் நிற்கிறது. இதுக்கு தான் பாகவதத்தில் ஜிக்ஞாசையாகம் பிரகிருத்தே பூருஷன்னு தேவஹூதி அம்மா கேட்டால், பிரகிருதி புருஷ விஷயமாக நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்க கபிலர் உபதேசம் பண்ணும்போது சொல்கிறார். பிரகிருதி தத்துவம் 24 கபிலோபதேசத்தில் சொல்லும்போது சொல்கிறார். 25 தத்துவம் மொத்தம்னு சொல்லி அதில் 24 தத்துவம் பிரகிருதி தத்துவம், ஒரு தத்துவம் புருஷ தத்துவம்னு பேர். அந்த புருஷ தத்துவம் இருக்கிறதுனால தான் இந்த பிரகிருதி தத்துவத்துக்கு வேல்யூ, அதுக்கு விலை உண்டு, இல்லைன்னா விலை கிடையாது. அந்த பிரகிருதி தத்துவம் என்ன அப்படிங்கிறத விசாரம் பண்ணணும். பிரகிருதி தத்துவம் என்ன அப்படின்னா சொல்கிறார், பஞ்சபூதங்கள், பிருத்திவியப் தேஜோ வாயுராகாசம், பஞ்சபூதங்கள். அதுக்கப்புறம் தன் மாத்திரைகள், சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தம் அப்படிங்கிற சப்தம், ஸ்பர்ஷம் தொடர்றது, ரூபம் கண்ணுக்கு, ஆமாம், ரசம் கந்தம், இவைகள் பஞ்சபூதங்களோட தன்மாத்திரைகள். கந்தங்கிறது பூமியினுடைய ஒரு எலமெண்ட். அதே மாதிரி ஜலத்தினுடைய எலமெண்ட்டு ரசம் அப்படிங்கிறது. ஸ்பர்ஷங்கிறது வாயுனுடைய குணம். சப்தங்கிறது ஆகாசத்தினுடைய குணம். ரூபங்கிறது அக்னியினுடைய குணம். இப்படி 10 தத்துவம். அதுக்கப்புறம் 5 கர்மேந்திரியம், வாக்பாணி பாதபாயு உபஸ்தம்னு சொல்லக்கூடியதான 5 கர்மேந்திரியம். சக்ஷுஸ்ரோத்ரம் கிரானம் ஜிஹ்வா ஸ்பர்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 24 தத்துவம் ஆயிடுது. அதுக்கப்புறம் மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் எப்படின்னு சொல்லக்கூடியது 4. இப்படி 24ம் பிரகிருதி தத்துவம்னு பேர். இந்த பிரகிருதி தத்துவம்லாம் எதனால் வேலை பண்ணிட்டு இருக்கு? இந்த புருட தத்துவம் இருக்கிறதுனால தான். இந்த புருட தத்துவத்துக்கு தான் அகம் அப்படின்னு பேர். அதுக்கு தான் பிரம்மம்னு பேர் கொடுக்குறாள், பரமாத்மான்னு பேர் கொடுக்குறாள், பகவான்னு பேர் கொடுக்குறாள். இருக்கிறது எப்படி பிரகாசிக்கிறது? அகம் அப்படிங்கிறது ரூபத்தில் பிரகாசிச்சுருக்கு அந்த வஸ்து, புருஷ தத்துவம்.
அந்த அனுபவம் இல்லைன்னா இது எதுக்கும் வேல்யூ கிடையாது இல்லையா? அது சொரூபம் இந்த சரீரத்தை விட்டு போயிடுத்துன்னா இந்த சரீரத்தில் அப்புறம் கண் இருந்தாலும் பார்க்க மாட்டேங்கிறது, காது இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறது, மூக்கு இருந்தாலும் மணக்க மாட்டேங்கிறது, நாக்கு இருந்தாலும் ருச்சி தெரிய மாட்டேங்கிறது, சரீர தொக்கு இருந்தாலும் ஸ்பரிச சுகம் தெரிய மாட்டேங்கிறது. இதெல்லாம் இருக்கிறதுனால எது தெரிகிறதோ அந்த புருஷன தத்துவத்தை விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கோ. இருக்கும் பொழுது இதெல்லாம் பிரகிருதி சம்பந்தத்தை தள்ளிடும். இந்த விசாரம் எதுக்குன்னால் தமஸ்மின் பிரத்யேகாத்மான், அந்த பிரத்யேகாத்ம வஸ்துவில் அப்படி நல்லா ஸ்திரமாக இருக்கிறதுக்கோசரம் விவிச்ச ஆத்மனி சிந்தையேது அப்படின்னு இப்படி அதை தள்ளி இது. அதனாலேயே இந்த கண்ணு இல்லாத போதிலும் நான் இருக்கேன், காது இல்லாத போதிலும் நான் இருக்கேன், மூக்கு இல்லாத போதிலும் நான் இருக்கேன். இப்படி எல்லாத்தையும் தள்ளி தள்ளி பத்னி புத்திராதிகள் அற்ற நிலையிலையும் நான் இருக்கேன். உதாரணம் சுஷுப்தினால தான் உதாரணம். இருக்கக்கூடிய நித்திய சுத்த புத்த முக்த வஸ்துவாக எப்பொழுதும் மாறுபாடு இல்லாததான என்னுடைய ஸ்வரூபம் பிரம்மம், அதுவாகவே இருக்கேன் அப்படிங்கிறத ஆச்சாரியால் இங்கே அனுகிரகம் பண்ணி கொடுக்குறார். நாகம் தேகோ நேந்திரியாண்யம் தரங்கோ, ஆத்மா சரீராதிகள்லேருந்து வேறுபட்டிருக்கு அப்படிங்கிறத பிரித்து காமிக்கிறார். நாகம் தேகோ நேந்திரியாண்யம் தரங்கோ நாஹங்கார பிராணவர்கோ ந புத்தி தாராபத்ய க்ஷேத்திர வித்தாதிதூரா சாட்சி நித்ய பிரத்யகாத்மா சிவோஹம். இப்படி சொல்லி ரெண்டாவது ஸ்லோகத்தில் அந்த ஜீவத்தன் இந்த ஸ்வரூபத்தில் எப்படி ஜீவபாவம் ஏற்பட்டது அப்படிங்கிறத விதத்தையும் அதே மாதிரி அதை நீங்கிறதுக்கு உண்டான உபாயத்தையும் ஜீவபாவம் ஏற்பட்டதனுடைய விதத்தையும் அந்த ஜீவபாவம் விலகிறதுக்கு உண்டான உபாயத்தையும் ஆச்சாரியால் ரெண்டாவது ஸ்லோகத்தில் காமிச்சு கொடுக்குறார். ரெண்டாவது ஸ்லோகம் ரஜ்ஜு அஜ்ஞானாத் பாதி ரஜ்ஜௌ யதாஹி ஸ்வாத்ம அஜ்ஞானாத் ஆத்மனோ ஜீவபாவः ஆப்தோக்த்யாஹி பிராந்தி நாசே சரஜ்ஜுः ஜீவோ நாஹம் தேசிகோக்த்யா சிவோஹம். ரொம்ப அழகான உதாரணத்தோடு ஆச்சாரியால் சொல்கிறார். சாயங்கால வேளையில் ரொம்ப லேசான ஒரு இருட்டு வந்திருக்கு, மந்தாந்தகாரம் அப்படின்னு சொல்லுவார். காடாந்தகாரத்துலேயும் உனக்கு எந்த தோஷமும் ஏற்படாது, பிரகாசத்துலேயும் எந்த ஒரு தோஷமும் ஏற்படாது. ஆனால் லேசாக அறகுறையான அந்த இருட்டு இருக்கு பற்றியெல்லாம், பாதி வெளிச்சம் பாதி இருட்டு. அப்போ தான் அந்த விபரீத ஞானங்கள்லாம் ஏற்படுறது. அந்த மாதிரி சாயங்கால வேலை அஸ்தமன சமயம், அஸ்தமனம் ஆகிடுத்து. ஆனால் வெளிச்சம் இன்னும் முழுக்க போகலை, இருட்டு முழுக்க வரல. அப்படி இருக்கும்பொழுது அங்கே ஒரு காற்றுல ஒரு கயர் அசைஞ்சுட்டே இருக்கு. அதை பார்த்ததுமே பாம்புன்னு நடுங்கி போயிட்டான். அந்த பாம்பை தான் நேரக்க பார்த்தேன் அப்படின்னு தான் எல்லார்ட்டையும் சொல்கிறான். வாஸ்தவத்தில் அங்கே பாம்பு இல்லாத போனாலும் கூட அவனுடைய கண்ணுக்கு பாம்பு தெரிகிறது அப்படின்னா அது காரணம் என்ன? அஜ்ஞானம் தானே காரணம். அது மாத்திரம் இல்லை, அது கயறு தான் அப்படி தெரிஞ்சுக்காதது ஒரு காரணமாக இருக்கு. வேற ஒரு காரணத்தையும் அதுக்கு சொல்ல முடியாது. இந்த பாம்பு அவனுக்கு நீங்கணுமே, ஆனால் பாம்புங்கிற பிரம நீங்கணும்னாக்க அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு நண்பன் உனக்கு ரொம்ப வேணுங்கிற நண்பன் நேரில் பார்த்து, ஏண்டா
அது ஒன்றும் பாம்பு இல்லைடா, அது கயிறு தாண்டா அப்படின்னு எடுத்து சொல்லியாச்சுன்னா நண்பனுடைய வார்த்தையில் நம்பிக்கை ஏற்பட்டு இவனும் நன்னா கவனித்து பார்த்தா அப்போ தெரியறது அது கயிறு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறான். அவன் கயிறு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுனால இவனுக்கு என்ன ஆகுது? அஞ்ஞானம் விலகி போய்டுறது. அந்த அறியாமை, கயிறு என்கிற அறியாமை இருந்தது இல்லையா, கயிறுங்கிறது தெரிஞ்சுக்காத இருந்தால் அந்த அறியாமை விலகி போயிடுத்து. இப்போ ஞானம் உண்டாயிடுது, கயிறுங்கிற ஞானம் உண்டாயிடுது. அதனால் என்ன ஆகுது? அந்த பாம்பு நாசமாகிடுத்தாங்க. அப்போ கயிறு தான் அவனுக்கு துணி. அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் பாம்பு அப்புறம் தோணாது. இதை தவிர வேறு உபாயம் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிறத காட்டில் வேறு உபாயம் கிடையாது இல்லையா? இது மாதிரி தான் ஆத்மா அஜானத்தினால ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காத இருக்கும். அந்த ஆத்மா அஜானத்தினால நம்மளுக்கு ஜீவபாவம் ஏற்படுறது. ஆத்மாவை தெரிஞ்சுக்காததுனால ஜீவபாவம் ஏற்படுறது. ஆத்மாவுக்கு ஜீவன் எதனால பேர்? பிராணனை தரிக்கிறதுனால ஜீவன்னு பேர். அந்த பிரிக்க முடியாத அஜானத்தினால ஜீவபாவம் அப்படிங்கிறது இதனால தான் ஏற்படுறது. அதனால் என்ன பண்ணுறான்? தேகாதிகளை, சரீராதிகள் ஆத்மாவாக அப்படின்னு நினச்சிண்டு எல்லா காரியத்தையும் நடத்திட்டு வரான். எப்போ அந்த ஜீவபாவம் ஏற்பட்டு சரீராதிகளில் நான்கிற எண்ணம் உண்டாயிடுத்தோ, ஆத்மாவாக பாவிச்சுட்டோமோ, அப்போது பலவிதமான துக்கங்கள் இதில் சேர்றது. அந்த ஆத்மா அஜானத்தினால ஜீவபாவம் ஏற்பட்டிருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணணும்? அஜானம் நீங்கினா போகிறோம், ஜீவபாவம் விலகி போயிடமுங்க இல்லையா? எப்படி அங்கே அஜானம் விலகியாச்சுன்னா கயிறு பாம்புங்கிற பிரம்மன் நீங்கி போய்டுறதோ, அந்த மாதிரி ஜீவபாவம் விலகி போயிடும். அந்த அஜானம் விலகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல குருவை ஆசிரியத்து அந்த குருட்டேந்து ஸ்வரூப ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்வரூப ஞானத்தை அடைஞ்சவன் தான் சரீர அபிமானத்தில் மாட்டிக்க மாட்டான், தன்னை ஜீவனாக நினைக்க மாட்டான். அப்போ அவன் எப்படி நினைக்கிறான் அப்படின்னா, தன்னை பிரம்மமாகவே அவன் பாவிச்சுருக்கான் எப்பொழுதும். இப்படிங்கிற இந்த ஜீவத்தன்மை ஏற்பட்ட விதத்தையும் அந்த ஜீவபாவம் விலகுவதற்கான உபாயத்தையும் பகவத்பாதால் இங்கே 2வது ஸ்லோகத்தில் அனுகிரகம் பண்ணி கொடுக்குறார். இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டேன். இந்த பதத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். ரஜ்ஜு அஜ்ஞானாத். ரஜ்ஜுனா கயறு, அஜ்ஞானம்னா அறியாமை. ரஜ்ஜு அஜ்ஞானாத், இது கயறு அப்படிங்கிறது தெரிஞ்சிக்காததுனால யதா ரஜ்ஜௌ அஹிஹி பாதி, எப்படி அந்த ரஜ்ஜௌ கயிற்றில் அஹிஹி பாம்பானது பாதி தோன்றுகிறதோ, அது மாதிரி ஸ்வாத்ம அஜ்ஞானாத், தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்காததுனால ஆத்மனஹா ஜீவபாவஹா பாதி. ஆத்மனஹா தனக்கு ஜீவபாவா, ஜீவத்தன்மை ஆத்மாவுக்கு ஜீவபாவா ஏற்பட்டிருக்கிறது. அது எப்போ விளங்கும், எப்போ விலகி போகும் அப்படின்னா, ஆப்தோக்தியா. ஆப்தன்னா நண்பன், அவனுடைய வார்த்தையினால தான் அஹிப்ராந்தி நாசே,
அந்த பாம்பு என்கிற பிரம நீங்கியாச்சுன்னா சஹா ரஜ்ஜுஹு, அது கயராக தான் தோன்றது. அப்புறம் ஆப்த வாக்கியத்தில் விஸ்வாசம் ரொம்ப முக்கியம். நண்பனிடத்தில் விஸ்வாசம் வைக்கணும், சுகிருத்தினிடத்தில், சகாவனிடத்தில். அந்த சகாவனிடத்தில் அந்த நம்பிக்கை இல்லைன்னா அவன் பழைக்கவே முடியாது, அப்புறம் நல்ல கதியை அடைய முடியாதுன்னு வேதம் சொல்கிறது. சகா சகாயமப்ரவீத் ஜஹாகோ அஸ்மதீஷதே சொல்லி யஸ்தித்யாஜ சகிவிதகும் சகாயம் ந தஸ்ய வாச்சபி பாகோ அஸ்தி யதீகும் ஸ்ருணோத்யலககும் ஸ்ருணோதி நஹி பிரவேத சுக்ருதஸ்ய பந்தாமிதி. அருணபிரஷ்னத்தை சொல்கிறது. யஹா தித்யாஜ, எவன் ஒருவன் தியாகம் பண்ணுறானோ, எதை ஆப்த வாக்கியத்தில் விஸ்வாசம் இல்லாத இருக்கானோ அவன் நல்ல புண்ணியலோகத்தை அடையிறதில்லை அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் ஆப்த வாக்கியத்தில் விஸ்வாசம் ரொம்ப முக்கியம். சாதாரணமாக வந்துவிடும் எல்லாருக்குமே, அதில் கூட இல்லாதவா இருக்கான்னா அப்படி அது பெரிய தோஷமாக சொல்லப்படுறது. அதனால் இங்கே சொல்கிறார் ஆப்தோக்தியா அஹிப்ராந்தி நாசே ச ரஜ்ஜு. அஹிப்ராந்தி அங்கே போயிடுத்துன்னா அங்கே இருக்கிறது கயறு தான் அப்படிங்கிறது எப்படி உறுதியாகிடுறதோ அந்த மாதிரி தேசிகோக்தியா ஒரு குருவினுடைய உபதேசத்தினால அகம் நஜீவஹா சிவயேவ, நான் ஜீவன் அல்ல, நான் சிவமே, அத்வைத்தமான அந்த சிவம் அப்படிங்கிறத குருவுடைய உபதேசத்தினால நான் தெரிஞ்சுக்கொண்டேன் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஸ்லோகம். 2வது ஸ்லோகம். ரஜ்ஜு அஜ்ஞானாத் பாதி ரஜ்ஜௌ யதாஹி ஸ்வாத்ம அஜ்ஞானாத் ஆத்மனோ ஜீவபாவः ஆப்தோக்த்யா ஹி பிராந்தி நாசே சரஜ்ஜுः ஜீவோ நாஹம் தேசிகோக்த்யா சிவோஹம். இப்படி 2வது ஸ்லோகம் பார்த்தோம். அப்புறம் 3, 4, 5 மொத்தம் 5 ஸ்லோகம் சொன்னால் அத்வைத பஞ்சரத்னம். அடுத்த சுக்ல பஞ்சமி பிரவச்சனத்தில் உபன்யாசத்தில் மீதி வரக்கூடிய ஸ்லோகங்களை நம்ம பார்க்கலாம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. சத்குரு சுவாமினஹ ஜெய். விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத் கதிதார்த்தநிதே ஹிருதயே கலஜே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். கருணாவருணாலய பாலய மாம் பவசாகர துக்கவிதூனஹிருதம் ரச்சயாகில தர்சன தத்வவிதம் பவசங்கர தேசிகமே சரணம். பவதா ஜனதா சுஹிதா பவிதா நிஜபோத விசாரண சாருமதே கலயேஸ்வர ஜீவ விவேகவிதம் பவசங்கர தேசிகமே சரணம். பவயேவ பவானிதி மே நிதராம் சமஜாயத சேதசி கௌதுகிதா மம வாரய மோஹமஹாஜலதிம் பவசங்கர தேசிகமே சரணம். சுக்ருதே திக்ருதே பகுதா பவதோ भविता समदर्शनलाल सदा अतिदीनमिमं परिपालय मां भवशङ्कर देशिकमे शरणं. जगतीमविदुं कलिताकृतयो विचरन्ति महामहसश्चलतः अहिमांशुरिवात्र विभासि गुरो भवशङ्कर देशिकमे शरणं. गुरुपुङ्गव पुङ्गवकेतनते समतामयतां नहि कोऽपि सुधीः शरणागतवत्सलतत्त्वनिधे भवशङ्कर देशिकमे शरणं. विदिता न मया विशदैककला
न च किञ्चन काञ्चनमस्ति गुरो द्रुतमेव विधेहि कृपां सहजां भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणम्